இந்த வேளையில நாம் தமிழ் எழுத்துக்களை குறித்து இந்த வேளையில உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். நமக்கு தமிழ் சொற்றொடர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தமிழ் சொற்றொடரில் முதலாவது எழுத்து என்பது உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12. அப்போ உயிர் எழுத்து 12 வைத்து தான் இந்த தமிழ் சொற்றொடர்கள் எல்லாம் வருது. ஆகவே உயிர் எழுத்து என்பது முதல் எழுத்தாக எல்லா சொற்றொடர்களுக்கும் முன்மாதிரியாக முதல் எழுத்தாக விளங்குகிறது. உயிர் மெய் எழுத்துக்கள் 256 எழுத்துக்களும் என்ன கோர்வையாக பிணைக்கப்பட்டு தமிழ் சொற்றொடர்களுக்கு வருகிறது. அதுல ஆயுத எழுத்து என்பது ஒரே ஒரு எழுத்து என்று சொல்ற அந்த எழுத்து. அந்த எழுத்து வந்து ஒரு எழுத்தின் தனி எழுத்தாக வராது, ஒரு கோர்வையில இடை எழுத்தாகத்தான் வரும். ஆகவே ஆயுத எழுத்து ஒரு எளிதான ஒரு சொற்களாக எழுத்தாக வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆயுத எழுத்து ஒரு சொற்றொடருக்கு இடையிலே ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல்லுக்கு இடையில வரக்கூடியதாக இருக்கிறது. உயிரெழுத்து என்பது அப்படி அல்ல. உயிரெழுத்து முதல் எழுத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமானால் ஆ என்பது முதன்மை தமிழுக்கு முதல் எழுத்து ஆ என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆ என்பது ஒரு என்ன சொல்றது, ஒரு குறில் எழுத்தாக இருக்குது. நெடில் எழுத்துல குறில் எழுத்தாக இருக்கிறது. அந்த குறில் எழுத்து வைத்துதான் அடுத்தது ஆ என்கிற ஒரு எழுத்து இருக்குது. அது வந்து நெடில் எழுத்து என்று சொல்லப்படுகிறது. அதே போல இ என்று சொல்லப்படுகிறது குறில் எழுத்து. இ என்பது நெடில் எழுத்து. உ என்பது குறில் எழுத்து. உ என்பது நெடில் எழுத்து. அப்போ அதே போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஊங்கிறது நெல். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொற்றொடர் வந்து நம்ம வாய்மொழி சொல்லையே தெரிஞ்சுக்கலாம். ஊ அப்படிங்கிறது 2 எழுத்து வருது. அப்புறம் ஏ அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிறது குறில் எழுத்தா வருது. ஏ அப்படிங்கிறது நெடில் எழுத்தா வருது. அப்புறம் அதே போல ஐ என்பது வந்து ஒரு குறில் அப்படிங்கிறது குறில் எழுத்து. ஓ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அப்போ அவு அப்படிங்கிறது ஒரு சொற்றொடனுடைய குறில் எழுத்தாக இருக்கிறது. இதுதான் தமிழுடைய மெய்யெழுத்துக்களுடைய ஒரு கோர்வை. அப்போ மெய்யெழுத்து பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம். இந்த மெய்யெழுத்து இந்த உயிர் மெய்யெழுத்து உயிரெழுத்து அந்த உயிரெழுத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். அந்த உயிர் எழுத்தை தெரிஞ்சுட்டோம். உயிருக்கு